ரோகிணி வேற நிக்கிறாளே, இவள இந்த ஃபங்க்ஷனுக்கு தான் என்ன வர சொன்னா. இப்படி வந்து நான் மாட்டிக்கிட்டேனே. இப்போ இந்த சிறந்த தாய் மகனுக்கான அவார்ட் யாருக்கு போகுதுன்னு பார்க்கலாம். திருமதி விஜயா, திரு மனோஜ். பாருங்க, எவ்வளவு பெரிய தொழிலதிபரா இருந்தாலும் அம்மாக்கு முன்னாடி ரொம்ப பயத்தோட இருக்காரு. இதுதான் உண்மையான மரியாதை. ஒதி இடமாச்சேன்னு பாக்குறேன், இல்லன்னா இங்கேயே அரைஞ்சிருவேன். ஓடி. ஏய் வாடா. இதுதான் நீ போறேன்னு சொன்ன உன் ஃப்ரெண்டோட பார்ட்டியா? இதுக்குதான் டிப் டாப்பா கிளம்புனியா? நீ எல்லாம் திருந்தவே மாட்டியாடா? அந்த ரோகிணி கூட ஜோடி அவார்டு வாங்கலான்னு பாத்தியா? எது நடக்க கூடாதுன்னு நினைச்சேனோ அதையும் நடத்திட்டு வந்திருக்கீங்க. எது கத்துற, எது கோபப்படுற? ஏங்க இந்த விஷயம் அவங்க காதுக்கு போகாம முடிச்சிடலான்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டு வந்திருக்கீங்க. அதெல்லாம் உங்களுக்கு எப்பவோ தெரிஞ்சிருச்சு. இவ்வளவு தைரியம் இருந்தா அந்த சத்யா என்கிட்டயே வந்து பொண்ணு கேட்பான். அந்த தைரியம் எங்க இருந்து வந்துச்சுன்னு எனக்கும் தெரியும். நானும் பார்த்தேன். அந்த தைரியம் என் வீட்டு வாசல்ல வந்து நின்னுட்டு இருந்தது. அவன் மாமன் முத்து கொடுக்கற தைரியம் தான் இதெல்லாம். எனக்கு வந்த கோவத்துக்கு அவங்க 2 பேரையும் அடிச்சு விரட்டலான்னு தோணுச்சு. அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிடலையே. இல்ல கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு யோசிச்சு சொல்றேன்னு சொல்லி அனுப்பிட்டேன். உங்க பையன் ரேகங்கிற பொண்ணை கடத்திட்டு போயிருக்கான். ஐயோ ஐயா, என் பையன் அப்படிலாம் பண்றது இல்லைங்க ஐயா. அம்மா, பொண்ணோட அப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காருமா. அவன் ஒரு நாள் அப்படி செய்ய மாட்டான். கம்ப்ளைண்ட் வந்துச்சு, அவன் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கான். சார் 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 போடாங்கல்ல. ஏய் போடா. சொல்றாங்கல்ல. சொல்றா. உண்மையை சொல்றா. சொல்றா உண்மையா? ஐயா அடிக்காதீங்க ஐயா.